ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய் பெறும் பெண்களுக்கு தமிழ் மகள் என்ற திட்டம் கூட்டுறவுத்துறை மூலமாக, கூட்டுறவு வங்கி மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று உதயநிதி ஸ்டாலின் ஐயா கொடுத்துருக்காங்க. துணை முதலமைச்சர் ஐயா சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 8% வட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாதம் 1000 ரூபாய் பெறுறீங்களா, அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டு, சிறிய அமௌண்ட்டு ஒரு டெபாசிட் பண்ண சொல்ல உங்களுக்கு 8% ஒரு அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கூடுதல் அமௌண்ட் வரும் எப்படின்றத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 8% வட்டியும் சேர்த்து தராங்க. எப்படி தெரியுமா என்றதை பார்க்க போகிறீங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வரவு வைக்கப்படும் பணத்தை சேமித்து அதற்கு வட்டியுடன் பெற்றுக்கொள்ளும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த தொகுப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். தகுதியுள்ள அனைத்து மகளிர்களும் மகளிர் உரிமை தொகை அளிக்கப்படும் என்ற அண்மையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவாக்க செய்யப்பட உள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பதாக தமிழ்நாட்டில் விரைவில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று தற்போது 1,16,00,000 பயனாளிகள் உள்ளன. அரசின் வேறு நிதியை வாங்குவதில் பெறக்கூடிய பெண்கள் இந்த திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் தமிழக மகளிர் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதுதான் தமிழ் மகள் திட்டம். சென்னையில் நேற்று நடந்த 71வது அனைத்து இந்திய கூட்டுறவு வாழ விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பேசியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தற்போது 1,16,00,000 மகளிர் மாதம் ரூபாய் 1000 பெறுகின்றன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூட்டுறவுத்துறையில் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் கூட்டுறவு வங்கிகளில் வாயிலாக மட்டுமே 8,29,000 மகளிர் ஒவ்வொரு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை பணத்தை கொண்டு ரெக்கரிங் டெபாசிட் செய்தால் வட்டியுடன் பணத்தை பெற்றுக்கொள்ளும் தமிழ் மகள் திட்டம் என்ற கூட்டுறவுத்துறை மூலம் செயல்படுத்தப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை ரெக்கரிங் டெபாசிட் ஆக செலுத்திய அதன் மூலம் மகளிர் வட்டியை பெற்று குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பெரிய அளவிலான தொகையை பெற்றுவதற்கான தமிழ் மகள் என்னும் திட்டத்தையும் கூட்டுறவுத்துறை செயல்படுத்தி வருகிறது. மேலும் சிறு சேமிப்பை ஒரு இயக்கமாகவே கூட்டுறவுத்துறை மாற்றியிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். மகளிர் உரிமை தொகை பணத்தை அப்படியே சேமிக்கும் விரும்பும் பெண்களாக கூட்டுறவு வங்கியில் 2023 ஆண்டு நவம்பர் 20 தமிழ் மகள் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தில் தொடர் வைப்பு தொகை ரெக்கரிங் டெபாசிட் செலுத்துவோருக்கு 8% வட்டி கூட்டுறவு வங்கியால் வழங்கப்படுகிறது. எந்த பேங்க்லையுமே 8% கிடையாது. ஸ்டேட் பேங்க் ஆல்சோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா 7.5% தான் கொடுக்குறாங்க. ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு 8% கொடுக்குறாங்க. ஆண்டுக்கு 8% வட்டி தரும் திட்டம் என்பதால் கூட்டுறவு வங்கி மூலம் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களில் 38,420 பேர் தமிழ் மகள் திட்டத்தில் சேர்ந்துள்ளனர். இதில் இவர்கள் 100 முதல் 500 வரை தொடர் வைப்பு தொகை கட்டி வருகின்றனர். பின்னாளில் இது கணிசமான தொகை கிடைக்கும். வருகிற 2025 மார்ச் 31க்குள் மகளிர் உரிமை தொகை பெறும் 8,20,000 பெண்களில் 2.5 லட்சம் பேரை தமிழ் மகள் திட்டத்தில் இணைக்க கூட்டுறவுத்துறை இலக்கு நிர்ணயித்துள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டுறவுத்துறை மூலம் கூட்டுறவு வங்கியில் பணம் பெறுவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கரிங் டெபாசிட் சொல்லுவாங்க, தொடர் வைப்பு நிதின்னு சொல்லுவாங்க. இது மாதம் ஒரு அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் பிடிச்சிக்கும். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வட்டியுடன் சேர்த்து கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 ரூபா 100 ரூபா சேர்க்குறீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு 500 ரூபா சேர்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. ரெக்கரிங் டெபாசிட்டில் நான் மாதம் ஒரு 100 ரூபா செலுத்துகிறேன், 12 மாதம் செலுத்துகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8% வட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு கூட்டுறவு பேங்க்கில். அதை நான் இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுக்கிறேன். மாதம் 100 ரூபா என் அக்கௌண்ட்லேருந்து எடுக்குது. மாதம் 100 ரூபாவும் 12 மாதம் 1,200 ரூபாவும் 8% வட்டிக்கு எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 52.93 ரூபா கிடைக்கும். 1,252 ரூபா கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் 1000 ரூபாவை அப்படியே வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாதம் பார்த்தீங்கன்னாக்கா 12 மாதம் கழித்து உங்களுக்கு 529 ரூபா கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 12,529 ரூபா 33 கிடைக்கும். இதே மாதம் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷம் போகிறேன் சார்னா 60 மாதம் வரும். 60 மாதத்துக்கு நான் மாதம் 100 ரூபா கட்டுறேன் சார்,
எனக்கு எவ்வளோ சார் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டும் பார்த்துக்காக 1400 ரூபா கிட்ட வருது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும். நீங்கள் கட்டி முடிக்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 6000 ரூபா கட்டியிருப்பீங்க. மாதம் 100 ரூபா கட்டினீங்கனாக்கா 5 வருஷத்துக்கு 6000 ரூபா கட்டுவீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 7386 ரூபா கொடுப்பாங்க. இதுதான் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்க ஒரு சூப்பரான அப்டேட்டு. ரெக்கரிங் டெபாசிட்டில் நீங்களும் பணம் செலுத்தி பயன்பெறணுன்றது தான் கவர்மெண்ட்டோட இலக்காக இருக்குது. ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, நேஷ்னலைஸ் பேங்க் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு 6.5லேருந்து 7.75 வரை தான் கொடுக்குறாங்க. கூட்டுறவு பேங்க், நம்ம கூட்டுறவு பேங்க்கில் மட்டும் தான் 8% வட்டி கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான திட்டம் தான். மாதம் சிறிய தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் பிடிச்ச செய்ய, அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் 100 ரூபா பிடிச்சாங்கன்னா கூட உங்களுக்கு பிற்காலத்தில் அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இந்த தகவல் தான் மக்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.